ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம காஞ்சிபுரம் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நான் ரெடி மிக்ஸாக பண்ணி வச்சுருக்கேன். இந்த காஞ்சிபுரம் இட்லிக்கு அந்த மாவை ரெடி மிக்ஸாக இருக்கும்பொழுது நமக்கு தேவையான நேரத்தில் காஞ்சிபுரம் இட்லி நம்ம பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் எப்படி பண்ணுறோங்கிறத உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போ நான் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா பெரிய டம்ளரில் நல்லா தலை தட்டி எடுத்திருக்கேன். இட்லி அரிசி, இட்லி புழுங்கல் அரிசி சொல்லுவோம் இல்லையா, அதை தான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பச்சரிசி, அதே டம்ளர் அதே அளவில் பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசியும் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அடுத்தது அதே டம்ளர் அளவில் உளுந்து எடுத்துக்க போகிறேன். உளுந்தும் பார்த்திங்கன்னா அதே டம்ளர் அளவு தான் எடுத்திருக்கேன். ஆனால் உளுந்து 2 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம எடுத்து வச்ச இந்த அளவை மிஷினில் கொடுத்து ரவை பதத்துக்கு நம்ம உடச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து காஞ்சிபுரம் இட்லிக்கு முக்கியமான விஷயமே தாளிப்பு தான். அதுவும் நெய்யில் தான் தாளிக்கணும். அதனால் தேவையான அளவு நெய், மிளகு, ஜீரகம், கொஞ்சம் முந்திரி பருப்பு, சுக்கு நான் நிறைய வச்சுருக்கேன். நம்ம தேவையான அளவுக்கு தான் எடுத்துக்க போகிறோம். சுக்கு, தயிரை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் மோரா. இது நெய். இப்போ நாம் அந்த காஞ்சிபுரம் இட்லிக்கு எடுத்து வச்ச அளவை உடச்சி ரவை பதத்துக்கு வச்சுருக்கோம். நல்லா பொடி ரவையாக உடச்சி வச்சுக்கணும். நாங்கள் இங்கே மிஷினில் கொடுத்து உடச்சி எடுத்து வச்சுருக்கோம். உடச்சதை சளிச்சு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு அந்த மாவாக தங்காது. இப்போ சளிச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ நமக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மீதியை பத்திரமா அப்படியே டைட்டாக மூடி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு தேவையானப்போ அப்பப்போ எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 2 டம்ளர் எடுத்திருக்கேன். நமக்கு தேவையான அளவு எவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு கம்மியாக தெரியும். மோரெல்லாம் ஊற்றி கரைக்கும் பொழுது நிறைய வரும். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்ச மிளகு, அதுக்கப்புறம் சீரகம், இதெல்லாம் அப்படியே முழுசாகவும் போடலாம். ஆனால் மிளகெல்லாம் முழுசாக போட்டால் சாப்பிட மாட்டேங்கிறாங்க பசங்கள்லாம், எடுத்து வெளில போட்டுடுறாங்க. அதனால் நம்ம மிக்சியில் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மிளகு, ஜீரகம், சுக்கு நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு கூட தேவைனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதை 3த்தையும் சேர்த்து நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிளகு, ஜீரகம், சுக்கு, இது 3த்தையும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சங்கிறத விட கொஞ்சம் கூட தான் சேர்க்கணும். ஏன்னா தாளிப்புக்கு இது தான் டேஸ்ட்டு. காஞ்சிபுரம் இட்லிக்கு இந்த தாளிப்பு தான் மெயின் விஷயம். அதனால் கொஞ்சம் கூடவே நெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, அடுத்தது கடலைப்பருப்பு. கடுகு வெடித்தோடனே கடலைப்பருப்பு சேர்த்துக்கணும். கடலைப்பருப்பு கொஞ்சம் சிவக்க ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பும் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கட்டும். அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மிளகு, ஜீரகம், சுக்கு, அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க கருகிடாமல். இப்போது இதை எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த காஞ்சிபுரம் இட்லி ரெடி மிக்ஸில் போட்டுடலாம். அடுத்தது இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். பெருங்காய பொடி இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா பெருங்காய தண்ணியை கரைச்சி ஊற்றிக்கலாம். அடுத்தது நம்ம மோரை நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மோரை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். இப்போது ஃபஸ்ட்டு எல்லா மோரையும் சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த ரெடி மிக்ஸில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துட்டே வரணும். அதை கலக்கும் போதே சீக்கிரம் கெட்டி ஆகிடும். அது அந்த ரவை பதத்தில் இருக்கு இல்லையா, உடனே கெட்டி ஆகிடும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக மோர் சேர்த்துக்கணும்னு சொன்னேன். இப்போ திரும்பவும் இன்னும் கொஞ்சம் மோர் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம கலரி வைக்கணும். இப்போ மோர் நம்ம ஓரளவுக்கு தான் சேர்க்க முடியும். எவ்வளோ சேர்த்தாலும் இது கெட்டியாக தான் ஆகும். நம்ம ஓரளவுக்கு மோரை நல்லா சேர்த்துட்டு, ஏன்னா அந்த புளிப்பு சுவைக்காக தான் ரெடி மிக்ஸுங்கிறதுனால கொஞ்சம் அந்த மோர் சேர்க்கும்போது புளிப்பு சுவை இருக்கும். அதனால தான் மோர் சேர்க்குறோம். தேவையான அளவு மோர்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவு தண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் நமக்கே தெரியும் இல்லையா, ஓரளவுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இந்த இட்லி சரியாக வரும் நமக்கே தெரியும் இல்லையா. அதனால் நம்ம தேவையான அளவு தண்ணி, மோர் 2த்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கலர் எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் சூடான எண்ணெயும் இதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும், மேக்ஸிமம் 3/4 மணி நேரம் நம்ம இதை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அது நல்லா ஊறின்னு இருக்கும். இது அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். திரும்பவும் தண்ணியோ மோரோ கொஞ்சம் சேர்த்து நம்ம கரைச்சிக்கலாம் தேவையான அந்த பதத்துக்கு. இப்போ அந்த காஞ்சிபுரம் இட்லிலாம் அந்த டம்ளரில் வைப்பாங்க இல்லையா, அதனால் டம்ளருக்குள்ளே எண்ணெயை தடவி அதில் இந்த இட்லி மாவை போட்டு நான் இட்லி தட்டில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் வேக விடணும் நல்லா. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். இல்லைன்னா உள்ளுக்குள்ளே அப்படியே மாவாக நிற்கும். அதனால் கொஞ்சம் 25 நிமிஷம் வரைக்கும் கூடமே நல்லா வேக விடுங்க. வேக விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி வரும். நல்லா கத்தியை வச்சு, கத்திலையும் எண்ணெய் தடவிக்கணும். கத்தியை வச்சு நல்லா நம்ம டம்ளரில் சுற்றி ரவுண்டாக எடுக்கும் பொழுது அந்த ஷேப் நல்லா வரும். டம்ளர் மட்டும் இல்லை, இந்த மாதிரி கிண்ணத்தில், டவரால் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ தடவி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை அந்த கிண்ணத்துலேயோ டம்ளர்லேயோ போட்டால் இந்த மாதிரி வேக விட்டு எடுக்கும்போது இந்த ஷேப்பில் வரும். நல்லா வெந்திருக்கும், உள்ளேயும் வெந்திருக்கும், வெளியிலையும் வெந்திருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இட்லிக்கு வேக விடுற டைமோட கொஞ்சம் கூடவே நம்ம வேக விட்டால் தான் இங்கே உள்ளெல்லாம் நல்லா வேகும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இதை வந்து நம்ம நெய்யில் தாளிச்சிருக்கோம் இல்லையா, நல்லாயிருக்கும். இன்னும் இலையிலலாம் கூட நிறைய பேர் வேக வைப்பாங்க. அந்த இலையோட வாசனையோட இன்னும் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இலை இல்லாததால் அப்படியே நான் டம்ளரில் வேக வச்சேன். அதே மாதிரி நம்ம இட்லி தட்டிலையும் இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கலாம். இதுவும் வந்து டேஸ்ட் எல்லாம் ஒரே டேஸ்ட்டு தான். நம்ம ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி எந்த ஷேப் வேணுமோ பசங்களுக்கு விதவிதமாக இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். நம்ம காலையில் அவசரமாக செய்கிறதுக்கு, இல்லை திடீர்னு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா செய்கிறதுக்கு, அதுக்கெலாம் வந்து இந்த ரெடி மிக்ஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.